ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழக நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை நிதி அமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்டார். அது குறித்த விரிவான தகவல்களை பார்க்கலாம். தமிழகத்தின் மொத்த கடன் கடந்த 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடியிலிருந்து 10 லட்சம் கோடியாக என 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் உண்மையான கடன் 13.18 லட்சம் கோடி ரூபாய் என வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மாநில அரசின் கடன் 10 லட்சம் கோடியும் பொதுத்துறை நிறுவனங்களின் கடன் 3.18 லட்சம் கோடியும் என கூறப்பட்டுள்ளது. தனிநபர் கடன் 92% அதிகரித்து 1,28,934 உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒரு குழந்தை இணை மாநிலங்களை விட அதிகமான கடன் சுமையுடன் பிறப்பதாக வெள்ளை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு வட்டியாக மட்டும் ஆண்டுக்கு 67,000 கோடி ரூபாய் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்டை மாநிலங்களை விட தமிழ்நாட்டின் ஜிஎஸ்டி வளர்ச்சியும் குறைவாக உள்ளதாக வெள்ளை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாகவும் வருவாய் பற்றாக்குறை 78,324 கோடியாக உயர்ந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கனிம வளம் மற்றும் பத்திரப்பதிவு துறையில் நடந்த முறைகேடுகளால் கடும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முறைகேடுகளை சரி செய்தால் வருவாயை பெருக்க முடியும் என அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின் வாரிய குழுமத்திற்கு மட்டும் 2,47,130 கோடி கடன் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. போக்குவரத்து கழகங்களுக்கு 43,865 கோடி கடன் இருப்பதாக வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் பெறப்பட்ட கடன் அதற்கு முந்தைய 60 ஆண்டுகளில் வாங்கிய கடனை விட அதிகம் என அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். முதலீடு செய்வதற்காக அல்லாமல் அன்றாட செலவுகளுக்கே கடன் பெறப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மகளிர் உரிமை தொகை, பயிர்க்கடன் தள்ளுபடி, இலவச பேருந்து பயண திட்டம் ஆகியவற்றுக்காக ஆண்டுக்கு 25,000 கோடி செலவிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருவாய் பெருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் புதிய திட்டங்கள் கடந்த ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டதாக அமைச்சர் மரிய வில்சன் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசின் நிதி பகிர்வு 6.64%இலிருந்து 4.09% குறைந்துள்ளதாக வெள்ளை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதன்மை வருவாய் ஈட்டும் மாநிலமாக இருந்த தமிழ்நாடு தற்போது சராசரிக்கும் கீழே குறைந்துள்ளதாக அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.